யாருனே தெரியாது 61 வயசு பெண்ணின்ற இந்த நபருக்கு தான் உயிரை கொடுத்து காப்பாத்திருக்காரு ராஜேஷ் என்றவர். கேரளாவில் ஏற்பட்ட கனமழை காரணத்தினால் நிறைய பேர் வெள்ளத்துல மாட்டிக்கினாங்க. அப்படி வெள்ளத்துல மாட்டிக்கிட்டவங்க மீட்கிறதுக்காக மீட்பு பணியில் ஈடுபட்ட ராஜேஷ் என்ற நபரும் பேரிடர் மீட்பு பணியில் இருந்திருக்காரு. அப்ப அங்க 61 வயசான பெண்ணின்ற நபரை பார்த்திருக்காரு. அவரை மீட்கிறதுக்காக போயிருக்காரு. அப்படி மீட்டுட்டு வந்துட்டு இருக்கும் போது அவர் வெள்ளத்துல மூழ்கிறதுனால தன்னோட சேஃப்டி ஜாக்கெட்டை எடுத்து அந்த 61 வயசான பெண்ணிக்கு ராஜேஷ் என்றவர் கொடுத்திருக்காரு. அதை கொடுத்த ஒரு சில நிமிடங்கள்ல வெள்ளன்றது அதிகமாகுது. வெள்ளம் அதிகமான உடனே ராஜேஷ் அவர்கள் பிடிச்சிருந்த ரோப்பை கை நழுவி விட்டுட்டு உடனே ஆகஸ்ட் 1, 2026 அன்னைக்கு அவர் வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிறாரு. அடிச்சுட்டு போனோடனே 3 நாள் கழிச்சு 3 ஆகஸ்ட் அவர் சடலமா மீட்கப்படுறாரு. ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா அதை கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுட்டு இருந்தாங்க முன்னாடிலாம். ஆனால் இப்போ மனிதர்கள் கொஞ்சம் அறிவியல் ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சதால கருவில் இருக்கிறது பெண் குழந்தையா இருந்தால் அந்த கருவிலேயே கொலை பண்ணிடுறாங்க. இது மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. எங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர்ன்ற இந்த கிராமத்தில் தன்னோட கருவில் இருக்கிறது ஒரு பெண் குழந்தையா இருந்துட்டு கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்க போர்ட்டபிள் அல்ட்ராசவுண்ட் சோனியோகிராஃபின்ற இந்த மிஷினை திருட்டுத்தனமாக வாங்கிட்டு வந்து அவங்க செக் பண்ணி அவங்களோட கருவில் இருக்கிறது பெண் குழந்தையா இருந்தால் கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் அதிகாரிகளுக்கு எப்படியே தெரியுது. அதிகாரிகளுக்கு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு உடனே விரைஞ்சு போறாங்க. போன உடனே இந்த அதிகாரிகளை பார்த்து பயந்துட்டு அங்க இருந்தவங்க இந்த அதிகாரிகளை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டதா சொல்லப்படுது. இந்த 9 குற்றவாளிகளும் சேர்ந்து 1.5 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க. காவல்துறையினர் மட்டும் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் ராமநாதபுரத்துல 25 வயசான ஜெபதீஷ் என்றவரை 1 கிராம் மெத்தபெட்டமைன் வச்சிட்டு இருக்காருன்னு கைது பண்றாங்க. இவரை கைது பண்ணி விசாரிக்கும் போது காரக்கோட்டத்தை சேர்ந்த 2 பேர்கிட்ட இருந்து இவர் மெத்தபெட்டமைனை வாங்கியிருக்காருன்ற விஷயம் தெரியுது. அவங்க 2 பேரையும் கைது பண்ணி விசாரிக்கும் போது ஷாக் முகமது என்றவரை கை காமிக்கிறாங்க. அவர் வீட்டை போய் காவல்துறையினர் ஆய்வு நடத்தும் போது 120 கிராம் மெத்தபெட்டமைன்றதை காவல்துறையினர் கைப்பற்றாங்க. விசாரிக்கும் போது அபூர் ரகுமான், சிக்கந்தர் பாஷா, ஜாமுல் முகமது இவங்க 3 பேரையும் ஷாக் முகமது என்றவர் கை காமிக்கிறாரு. இவங்க 3 பேரையும் விசாரிக்கும் போது இந்த கூட்டத்தோட தலைவரான ஷாகுல் அகமது என்றவரை கை காமிக்கிறாங்க. அந்த ஷாகுல் அகமது என்ற இவரோட வீட்டுல சோதனை பண்ணும் போது 670 கிராம் மெத்தபெட்டமைன்றதை கைப்பற்றிருக்காங்க காவல்துறையினர். இந்த 670 கிராம் மெத்தபெட்டமைனோட மதிப்பு மட்டும் 1.5 கோடி ரூபாய்க்கு இருக்குமா. இந்த மெத்தபெட்டமைனை ஷாகுல் அகமது என்றவர் எப்படி செய்ய கத்துக்கிட்டாரு அப்படின்னு காவல்துறையினர் விசாரிக்கும் போது அவர் மலேசியாவுக்கு வேலைக்காக போயிருக்காரு. அப்ப அங்கிருந்து ஒரு சிலர் இவருக்கு அந்த மெத்தபெட்டமைனை எப்படி செய்யறதுன்னு சொல்லி தந்ததா சொல்லப்படுது. எதுக்காக தாமினின்றவங்க தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கின புருஷனையே பாம்பு வச்சு கொலை பண்ணணும். உத்தரப்பிரதேசம் மிராட்ல அதுல் பன்வர், தாமினின்ற இவங்க 2 பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து கிட்ஸ் பிளே ஸ்கூல் ஒன்று ரன் பண்ணி இருந்திருக்காங்க. அப்ப அங்க டிரைவரா வேலை செஞ்ச துஷருக்கும் தாமினிக்கும் கள்ளக்காதல்ன்றது உருவாகிடுது. அப்ப இதுக்கு இடையூறா இருந்த அதுல் பன்வர் காரை ஏத்தி கொலை பண்றதுக்கு ஒரு முறை பிளான் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஆனா அதுல அதுல் பன்வர் என்றவர் மிஸ் ஆயிடுறாரு. அப்படி இருக்கிறப்ப அதுல் பன்வர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு போகிறப்ப அவரோட மனைவியான தாமினின்றவங்க இல்ல போலீஸ்ல எல்லாம் போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரோட மனைவி பேச்சை கேட்டு இவருமே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல. இதுக்கப்புறமா இவரை கொலை பண்றதுக்கு திருப்பணும் பிளான் போடுறாங்க. ஆனா இந்த முறை இந்த பிளான்ன்றது ரொம்ப இயற்கையா இருக்கணும் அப்படின்னு 2 பேருமே நினைக்கிறாங்க. அதனால பாம்பை வச்சே கொலை பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவுக்கு வராங்க. தூஷர் என்றவருக்கு சோனு, உதயகுமார் என்ற 2 நண்பர்கள் இருந்திருக்காங்க. இவங்க மூலமா அந்த பாம்பை வாங்கிட்டு வந்து அவரோட வீட்டு உள்ள விட்டு கொலை பண்ணலான்னு தாமினின்றவரும் தாமினியோட கள்ளக்காதலான தூஷரவரும் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு 16 ஜூலை 2026 அன்னைக்கு அதுல் பன்வர் என்ற அவரோட கணவருக்கு பால்ல தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்திருக்காங்க. அவருமே அதை குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப தூஷரோட நண்பர்களான சோனு, உதயகுமார் இவங்க 2 பேர் அந்த நஞ்சுள்ள பாம்பு எடுத்து அனுல் பன்வர் தூங்கிட்டு இருக்கப்ப அந்த பெட்ஷீட்ல விட்டுட்டு கதவை பூட்டு போட்டுட்டு போயிடுறாங்க. காலையில இவங்க பிளான் பண்ண மாதிரியே அதுல் பன்வர் என்றவர் இறந்து போயிருக்காரு. இவங்க கொலை பண்ணதுக்கு கள்ளக்காதல் மட்டும் தான் ஒரு ரீசனானு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல. இவர் 20 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்காரு. பணத்து மேல இருக்க ஆசைனாலையும் கள்ளக்காதல் என்ற இந்த கேவலமான விஷயத்தினாலையும் தான் தாமினின்றவங்க அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினா அவரோட கணவரையே கொலை பண்ணியிருக்காங்க. உண்மையிலே காதல் என்ற இந்த விஷயம் படிப்படியா குறைஞ்சிட்டு 12 மணி நேரத்துல 47 உயிர்கள் போயிருக்கு. இது இல்லாம 7 லட்சம் பேர் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. அசாம்ல ஏற்பட்ட கனமழை காரணத்தினால 16 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க 872 கிராமங்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கு. இதுல குறிப்பா சிவசாகர், சரிட்டியோ, ஜோரட் என்ற இந்த 3 மாவட்டங்கள்ல இருந்து மட்டும் 47 பேர் உயிரிழந்திருக்காங்க. அசாம்ல இந்த முறை ஏற்பட்ட கனமழைன்றது வழக்கத்தை விட 437 மடங்கு அதிகமா பெஞ்சதா சொல்லப்படுது. 1 மடங்கு 2 மடங்கு அதிகமா பெஞ்சாலே அங்க அவ்வளவு வெள்ளன்றது வரும். அப்படி இருக்கப்ப 437 மடங்குனா அது எந்த அளவுக்கு அதிகமான மழைன்றதை பாத்துக்கோங்க. அடுத்தது நம்மளோட தமிழ்நாடு தான். அதனால தமிழ்நாட்டு மக்களும் சரி தமிழ்நாட்டு அரசும் சரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வச்சுக்கோங்க. கறி கடைகள் எதுலையுமே பிராய்லர் கோழி கிடைக்காது. ஏன்னா கோழி பண்ணையோட உரிமையாளர் கோழி லோடு ஏற்றத்துக்கு ஒரு 8 இருந்து 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே கோழிக்கு அதிகமான நீரும் தீவனமும் கொடுத்துட்றாங்களாம். இது மாதிரி அவங்க கொடுக்கறதுனால ஒரு கோழிக்கு 100 இருந்து 200 கிராம் அது செரிமானமாகாத உணவுன்றது இருக்குமா. இந்த 200 கிராமுக்கு கறிக்கடை உரிமையாளர்களான நாங்க தான் பாத்தீங்கன்னா காசு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த காசுன்றது உண்மையிலேயே எங்களுக்கு வேஸ்ட். அதனால தான் இந்த போராட்டத்தை நாங்க மேற்கொள்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். 1 கிலோ கோழி கறின்றது 270 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப மினிமம் 200 ரூபாய் அந்த கோழி பண்ணை உரிமையாளர்களுக்கு போயிடும். அப்புறம் எதுக்காக இவங்க அது மாதிரி பண்றாங்க
கொடுக்குறாங்கன்ற ஒரு கேள்வின்றது வரும். ஆனால் இந்த 200 ரூபான்றது கோழி பண்ணை உரிமையாளர்களுக்கு போகாது. கோழி பண்ணை உரிமையாளர்களுக்கு போகிறதுன்றது ஒரு கிலோ பிராய்லர் கோழிக்கு 6 ரூபாயிலிருந்து 7 ரூபாய் வரைக்கும் தான் கோழி பண்ணை உரிமையாளர்களுக்கு போகும். மீதி இருக்க தொகைன்றது இந்த டீலருக்கு தான் போகும். அந்த கோழி குஞ்சு வழக்கத்துலேருந்து அது தீவனம், அதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட், அந்த இடைத்தரகருக்கும் இவ்வளவு செலவுன்றது இருக்கு. இப்போ ஒரு கிலோ பிராய்லர் கோழி இருந்து போகிற கோழிகளை அந்த டீலர்ஸ் எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த கோழி பண்ணை உரிமையாளர்களுக்கு அது எல்லாமே நஷ்டம் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.